அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சூழ்நிலையியல் கோட்பாடுகள் பாடத்துல உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்செயல் நிகழ்வுல மியூச்சுவலிசம் ஒருங்குயிரி நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மியூச்சுவலிசம் ஒருங்குயிரி நிலை அப்படின்னா என்ன? இது ஒரு நேர்மறை இடைச்செயல். உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்ல இது ஒரு பாசிட்டிவ் இன்டராக்ஷன். தொடர்புடைய இரண்டு சிற்றினங்களுமே இதில் பயன்பெறுகிறது. ரெண்டு சிற்றினங்களுமே ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருந்து இரண்டு சிற்றினங்களுமே என்னாகுது இங்கே நன்மை அடைகின்றன. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று லைக்கன்கள். லைக்கன்கள்னால் என்ன? ஆல்காக்களும் பூஞ்சைகளும் சேர்ந்த ஒரு கூட்டுயிரி அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆல்கா பூஞ்சை ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இதுதான் லைக்கன்கள். இந்த லைக்கன்களோட குறுக்கு வெட்டு தோற்றம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார்? ஆல்கா. ஆல்கா ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்கும். அப்படி ஆல்கா ஒளிச்சேர்க்கை செய்து தயாரித்த உணவை யாருக்கு தருது? பூஞ்சைகளுக்கும் தந்து தானும் வச்சுக்குது. இந்த பூஞ்சைகள் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபாக்கள் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பூஞ்சைகள். பூஞ்சை என்ன செய்யும்? மண்ணிலிருந்து நீர், கனிம உப்புக்கள் இதையெல்லாம் உறிஞ்சி ஆல்காக்களுக்கும் தரும். அதே சமயத்தில் பாதுகாப்பையும் வழங்குகிறது. இப்படி ஆல்காவும் பூஞ்சையும் ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருந்து இரண்டுமே கூட்டுயிரி வாழ்க்கையில் ஈடுபடுது. இந்த மாதிரி லைக்கன்களில் இருக்கக்கூடியதை கூட்டுயிர் வாழ்க்கை அல்லது சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆல்கா பூஞ்சை ரெண்டு சிற்றினங்களுமே மிக நீண்ட காலம் நெருக்கமாக தொடர்ந்து இணைஞ்சிருக்குது. இதை நம்ம கூட்டுயிர் வாழ்க்கை சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவலிசத்துக்கும் சிம்பயாசிஸ்க்கும் என்ன வேறுபாடு? மியூச்சுவலிசத்தில் ஒரு டைப்பு தான் சிம்பயாசிஸ், கூட்டுயிர் வாழ்க்கை. கூட்டுயிர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு உயிரினங்களில் ஒன்றை எடுத்துட்டோன்னு சொன்னால் இன்னொன்றால் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்கா பூஞ்சை ரெண்டுமே லைக்கன்களில் கூட்டுயிராக இருக்குது. ஆல்கா இல்லாமல் பூஞ்சையினால் இருக்க முடியாது, பூஞ்சை இல்லாமல் ஆல்கானால் இருக்க முடியாது. இது கூட்டுயிர் வாழ்க்கை அல்லது சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவலிசம் அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பூச்சியினால் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பூச்சியும் அந்த தாவரங்களும் மியூச்சுவலிசத்தில் இருக்குது. இதில் அந்த பூச்சி இல்லைன்னா தாவரம் செத்து போயிடுமா? கிடையாது. அது மியூச்சுவலிசம். ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று உயிர் வாழும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆல்கா இல்லைனா பூஞ்சை வாழ முடியாது, பூஞ்சை இல்லைனா ஆல்கா வாழ முடியாது. இதில் லைக்கன்களில். அதனால் இந்த லைக்கன்களை என்ன சொல்கிறோம் நம்ம? கூட்டுயிர் வாழ்க்கை. ரெண்டும் தனித்தனியாக பிரிந்து வாழ இயலாது. அடுத்து கூட்டுயிரி வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை வேரிகள் அல்லது மைக்கோரைசா அப்படின்னு சொல்கிறோம். மைக்கோ அப்படின்னா பூஞ்சை, ரைசோனா வேர். வேர்களில் பூஞ்சையானது கூட்டுயிரி வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மைக்கோரைசா. பூஞ்சைகளுக்கும் உயர் தாவரங்களோட வேர்கள், ஜிம்னாஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களோட வேர்களோட கூட்டுயிரி வாழ்க்கையில் இருக்குது. இதில் ரெண்டும் எப்படி உதவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் வேர்லேருந்து ஊட்டத்தை உறிஞ்சிக்குது. இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது உயர் தாவரம். தாவரத்தோட வேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் யார்? பூஞ்சைகள். இந்த பூஞ்சைகள் இருக்கிறதுனால தாவரங்களோட வேர் பகுதி பறந்து விரிஞ்சிருக்கு, உறிஞ்சி பரப்பு அதிகரிக்குது. அப்போ வேர்கள் நல்ல நீர், கனிம உப்புக்கள் இதெல்லாம் உறிஞ்சுறதுக்கு அந்த பூஞ்சை ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்தில் பூஞ்சைக்கு ஏதாவது ஒரு நன்மை வேணும் இல்லையா? அந்த தாவரத்துக்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்குது? ஊட்டப்பொருட்களை உறிஞ்சி எடுத்துக்குது. தாவரங்கள்ட்ட இருந்து பூஞ்சை ஊட்டத்தை எடுத்துக்குது. அதுக்கு பதிலாக பூஞ்சையோட ஹைஃபாக்கள் என்ன பண்ணுது? மண்ணில் இருந்து நீர், கனிம பொருட்களை உறிஞ்சுறதுக்கு தாவரத்துக்கு உதவிகரமாக இருக்குது. இப்படி இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருக்குது. இது மைக்கோரைசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தாவரங்களுக்கும் விலங்குகளுக்குமான இடைச்செயல் நிகழ்வு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் விதை பரவலுக்கும் உதவிகரமாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். மகரந்த சேர்க்கை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மகரந்த துகள் சூழ்முடியை சென்றடையக்கூடிய நிகழ்வு. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? பூச்சிகள் இங்கே ஹெல்ப் பண்ணுது. அப்படி பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவணும் அப்படின்னு சொன்னால் அந்த தாவரங்கள் பூச்சிக்கு என்ன தரும்? தேன், மகரந்த துகள்கள் இதையெல்லாம் உணவாக தரும். அந்த மாதிரி தான் தாவரங்கள் என்ன பண்ணுது? பூச்சிகளுக்கு மகரந்தங்களையும் தேனையும் விருந்தாக தருகிறது. அதுக்கு பதிலாக பூச்சிகள் என்ன பண்ணும்? மலருக்கு மலர் தாவி இங்கே ஒரு மலரில் வந்து தேன் எடுக்கும்போது அந்த மகரந்தங்களெல்லாம் அதோட ஒட்டிக்கும். அடுத்து இன்னொரு மலருக்கு போய் அங்கே தேன் எடுக்கும்போது அந்த மகரந்தங்களை எல்லாம் உதிர்ந்து அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு பூச்சிகள் உதவிகரமாக இருக்குது. இப்படி பூச்சியும் தாவரங்களுக்கும் இடையேயான உறவு முறை மகரந்த சேர்க்கைக்கு உதவிகரமாக இருக்குது. அடுத்து பாருங்க,
விதை பரப்பும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான ஒருங்குயிர் வாழ்க்கை முறை. இங்க என்ன ஆகுது, தாவரங்கள் விதை பரப்பக்கூடிய விலங்கினங்களுக்கு சாறு நிறைந்த சுவையான பழங்களை தருது. விலங்குகள் என்ன செய்யும், பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படி கொட்டைகளை தூர போடும். அப்போ அங்கே விதை பரவல் நடைபெறுகிறது. விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான உறவு முறை விதை பரவுவதற்கு உதவுகிறது. அடுத்து பாருங்க, இன்னொன்று பூந்தேன் கொள்ளையர்கள், சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகள் உதவுது, அதுக்காக தாவரங்கள் தேனெல்லாம் தருது அப்படின்னு பார்த்தோம். சில நேரங்களில் பூச்சிகள் என்ன செய்யுதுன்னா தேனை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்குது, ஆனால் மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது இல்லை. அது எப்படி, இந்த படத்தை பாருங்க. மலர் இப்படி இருக்கு, மலருக்குள்ளே போய் அது தேன் எடுத்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற மகரந்தம் பூச்சி மேலே பட்டு அடுத்த பூவுக்கு போகும்போது அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆனால் இந்த பூச்சி என்ன பண்ணுது, வெளிப்பக்கத்தில் இருந்து பிடிச்சிக்கிட்டு உறிஞ்சிக்குழல் மூலமாக உள்ள உறிஞ்சி தேனை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்குது. ஆனால் மகரந்த துகள்களை அதில் படுதா, கிடையாது. இந்த மாதிரி தேன் எடுக்கிறதுனால பூச்சிகள் தேனை மட்டும் எடுத்துக்குது, ஆனால் எதுக்கு உதவுறதில்லை, மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதில்லை. இந்த மாதிரி இருக்கிறதான் என்ன சொல்கிறாங்க, பூந்தேன் கொள்ளையர்கள், சீட்டர்ஸ் அப்படின்னு அந்த பூச்சியை சொல்கிறாங்க. வந்து தேனை மட்டும் திருடிட்டு போயிடுது, ஆனால் என்ன ஆகிறது இல்லை, மகரந்த சேர்க்கைக்கு அது ஹெல்ப் பண்ணுறது இல்லை. கூட்டு பரிணாமம், மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சிகள் அல்லது பறவைகள் அதற்கும் அந்த தாவரங்களுக்கும் இடையேயான உறவு முறை கூட்டு பரிணாமத்துக்கு வழிவகுக்குது. எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மலர் அள்ளிக்குழல் நீளமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அந்த பூச்சியோட உறிஞ்சிக்குழலோட நீளமும் நீளமாக இருக்குது. இந்த அள்ளிக்குழலோட நீளமும் பூச்சியோட உறிஞ்சிக்குழல் நீளமும் சமமாக இருக்கும். அப்போ தான் அது அடியிலிருந்து தேனை உறிஞ்சிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பறவையோட அழகு பாருங்க, எப்படி அழகாக வளைஞ்சிருக்குது இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி அந்த பூவினுடைய அமைப்பும் இருக்குது. அப்போ அதிலிருந்து அழகாக அதை உள்ள விட்டு தேன் எடுத்துக்க முடியும். இப்படி அழகோட வடிவமும் பறவையினுடைய அழகு வடிவமும் மலரினுடைய அள்ளிக்குழலினுடைய வடிவமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் கூட்டு பரிணாமம் அடைகிறது. கூட்டு பரிணாமம் அப்படின்னா என்ன, தொடர்புடைய ரெண்டு உயிரினங்கள்ல ஒன்றுல மாற்றம் ஏற்பட்டாலும் இன்னொன்றுலையும் மாற்றம் ஏற்படும், அதுக்கேற்ற மாதிரியான மாற்றம் அங்கே ஏற்படும். இப்போ மலர்ல அள்ளிக்குழலின் நீளமும் பூச்சியோட உறிஞ்சிக்குழல் நீளமும் கூட்டு பரிணாமம் அடையுது. அதே போல பறவைகளில் அழகு வடிவமும் மலரினுடைய அள்ளிக்குழல் வடிவமும் கூட்டு பரிணாமம் அடைகின்றது. அப்படி அடைஞ்சாதான் அது மேற்கொண்டு அதனால் சர்வைவாக முடியும். கூட்டு பரிணாமத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திக்கும் குளவி வாஸ்புக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முறை. இது மிகச் சிறப்பாக இருக்குது. இயற்கையிலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு பாருங்க, அத்தி ஃபிக்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிளாஸ்டோஃபேகா அப்படிங்கிற ஒரு வகையான குளவியினால் மட்டும்தான் அதில் மகரந்த சேர்க்கை நடக்க முடியும். அதே மாதிரி அந்த பிளாஸ்டோஃபேகா குளவி அத்திக்குள்ளே மட்டும்தான் அதோட முட்டையை இட முடியும், வேற எங்கேயும் போய் அதனுடைய முட்டையை இட முடியாது. இப்படி அத்தியும் குளவியும் ஒன்றுக்கொன்று உதவிகரமாக, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த அத்தியோட மஞ்சரி, அத்தியினுடைய மஞ்சரி என்ன, ஹைப்பந்தோடியம். அந்த ஹைப்பந்தோடிய மஞ்சரியில் மேலே ஒரு சின்ன துளை இருக்கும், அதுக்கு பேர் ஆஸ்டியோல் அப்படின்னு பேர். அந்த ஆஸ்டியோலில் தான் யார் சுற்றி யார் இருக்கிறான்னு பாருங்க, நிறைய அந்த ரெக்கைகளுடைய பெண் பூச்சிகள், பெண் வாஸ்ப் இருக்கு. இப்போ இந்த அத்தியினுடைய அமைப்பை பாருங்க, இதில் அடியில் எல்லாம் யார் இருப்பா அப்படின்னா பெண் மலர்கள். அத்தியோட மஞ்சரி சூலக முன்முதிர்வு உடையது, புரோட்டோகைனி. புரோட்டோகைனின்னா என்ன, சூலகம் முன்னாடி முதிர்ச்சி அடைகிறது புரோட்டோகைனி அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டாண்ட்ரி அப்படின்னா மகரந்தம் முன்னாடி முதிர்ச்சி அடையும். இந்த இடத்துல சூலகம் முன்னாடி முதிர்ச்சி அடையுது. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பெண் மலர்கள், சூலகம் முன்னாடியே முதிர்ச்சி அடைஞ்சிரும். மேலே அந்த துளை பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண் மலர்கள் மேலே இருக்கும், இது பின்னாடி தான் முதிர்ச்சி அடையும். இப்போது இந்த குளவி உள்ளே தொலைச்சிக்கிட்டு உள்ளே வருது இல்லையா, சின்ன ஓட்டையாக தான் இருக்கும், அதுக்குள்ள அப்படியே நெட்டி நெளிஞ்சு உள்ளே போகும்போது அந்த பெண் பூச்சியோட ரெக்கைகள் கூட சில சமயங்களில் பிஞ்சு போயிடும். இப்போ உள்ளே போன பெண் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிற டைம்லேயே அந்த பெண் மலர்கள் எல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு தயாராக இருக்கும், மகரந்த துகள் வருதான்னு பார்த்துட்டு தயாராக இருக்கும். உள்ளே போகிற பெண் பூச்சி அங்கே முட்டையிட ஏதுவான இடத்தை தேடுறதுக்கு அங்கே இங்கே பறக்கும்போது அந்த பெண் பூச்சியோட உடலில் ஒட்டிகிட்டு இருக்கிற மகரந்த துகள்கள் ஏற்கனவே வேறொரு அத்தியிலேருந்து தான் அது வந்திருக்கும், அங்கேருந்து மகரந்தங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கும், அந்த மகரந்த துகள்களை எல்லாம் இங்கே பரப்பி விட்டுரும். அப்போ பெண் மலர்கள் மகரந்த சேர்க்கை அடையும். இந்த குளவியும் என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கிற பூவில் அதோட முட்டைகளை இடும். அந்த முட்டைகளை இடக்கூடிய மலர்கள் கால் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முட்டைகள் இட்டதுக்கப்புறம் அந்த கால் ஃப்ளார்ஸில் முட்டைகள் பொரித்து லார்வாக்கள் வெளியே வரும்.
அந்த லார்வாக்கள்ல ஆண் லார்வாக்கள், ஆண் பூச்சிகள் வருது இல்லையா, அந்த ஆண் பூச்சிகளுக்கு ரெக்கைகள் கிடையாது. பெண் பூச்சிகளுக்கு மட்டும்தான் ரெக்கைகள் இருக்கும். அங்க மேட்டிங் நடந்து பெண் பூச்சி முட்டையிட தயாரா அந்த மஞ்சரியை விட்டு வெளியே பறக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்படி பெண் பூச்சி வெளியே வரக்கூடிய டைம்ல இங்க மேல ஆண் மலர்கள் பின்னாடி தான் முதிர்ச்சி அடையும்னு சொன்னேன் இல்லையா, லேட்டா முதிர்ச்சி அடையும்னு சொன்னேன் இல்லையா, அது முதிர்ச்சி அடைஞ்சு தயாரா இருக்கும் மகரந்தங்களை வச்சுக்கிட்டு. அப்ப பெண் பூச்சி இது வழியா மேல வரும்போது இங்க இருக்கிற ஆண் பூக்கள்ல இருக்கிற மகரந்தங்கள் எல்லாம் அந்த பெண் பூச்சி மேல பற்றும். இந்த துளை வழியா, ஆஸ்டியோல் துளை வழியா பெண் பூச்சி, கருவுற்ற பெண் பூச்சி, பெண் குளவி மகரந்த துகள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மேலே பட்டிருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரும். திரும்ப அடுத்த ஒரு அத்திக்குள்ளே அது உள்ளே நுழையும் போது அங்கே போய் திரும்ப இதே மாதிரி மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுக்கிறது. இப்படி தான் அத்தியும் குளவியும் ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருக்குது. அத்தியில் மட்டும்தான் அந்த குளவியினால் முட்டையிட முடியும், அங்கே பாதுகாப்பாக அந்த முட்டைகள் பொரிந்து அந்த லார்வாக்கள் வெளியே வரும். அதே மாதிரி அத்தி வேற எந்த பூச்சியினாலையும் மகரந்த சேர்க்கை அடைய முடியாது. ஏன்னா வேற எந்த பூச்சியுமே உள்ளே நுழைய முடியாது. இந்த சின்ன துளை வழியாக யார் தான் உள்ளே போக முடியும்? வாஸ்பு தான் உள்ளே போக முடியும். பிளாஸ்டோஃபேகா அப்படிங்கிற அந்த குளவி மட்டும்தான் உள்ளே போக முடியும். இதுலேயுமே ஒவ்வொரு வகையான அத்திக்கும் ஒரு வகையான வாஸ்பு பாலினேட்டராக இருக்கும். இந்த அத்தியும் குளவியும் ஒரு கூட்டு பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து யூகா தாவரத்துக்கும் அந்து பூச்சிக்குமான உறவு முறையை கூட்டு பரிணாமத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, இந்த யூகா தாவரம் டெஜிடிகுலா யூகாசெல்லா அப்படிங்கிற ஒரு வகையான அந்து பூச்சினால மட்டும்தான் மகரந்த சேர்க்கை அடைய முடியும். அதே போல டெஜிடிகுலா யூகாசெல்லாங்கிற அந்து பூச்சி யூகா தாவரத்தில் மட்டும்தான் முட்டையிட முடியும். அதனால இது ரெண்டும் கட்டாய ஒருங்குயிரி வாழ்க்கை முறையை கொண்டுள்ளது. எப்படி அப்படின்னு பாருங்க, இந்த யூகா தாவரத்தில் மலர்கள் வெள்ளையா குட்டி குட்டியா இருக்கும். இரவுல தான் அது மலரும். இரவுல தான் அந்த அந்து பூச்சி அந்த மலரை நாடி செல்லும். இந்த மலர்ல பார்த்தீங்கன்னா மலரினுடைய பெண்பாகமான சூலக வட்டம் இருக்கு, அதை சுற்றிலையும் மகரந்த தாள் வட்டங்கள் இருக்கு. இந்த டெஜிடிகுலா பூச்சி, அந்து பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா மலர்கள்ல இருந்து மகரந்தங்களை எல்லாம் டென்டக்கிள்ஸ், சிறப்பான டென்டக்கிள்ஸ் அதுக்கு இருக்கும். அதன் வழியா மகரந்தங்களை அப்படியே சேகரித்து உருட்டி தன்னுடைய வாய்ப்பகுதி கிட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அடுத்தடுத்த மலர்களை நாடி போய் அதுக்கு முட்டையிட ஏதுவான ஒரு மலரை நாடி செல்லும். அப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மலரை பார்த்து, யூக்கா மலரை பார்த்து இந்த அடிப்பகுதிக்கு போய் அங்கே முட்டையிடும். முட்டையிட்டுட்டு மேல் பகுதிக்கு என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள் உருண்டையாக மகரந்தங்களை வச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த சூழ்முடி மேலே அங்கே தான் வச்சுட்டு இருக்கிற மகரந்த பந்துலேருந்து மகரந்த துகள்களை தட்டிவிடும். அப்போ அங்கே யூக்கா தாவரமானது மகரந்த சேர்க்கை அடைகிறது. இது உள்ள முட்டையிட்டது பார்த்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்வாவாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி லார்வாவாக வளர்ச்சி அடையும் போது அங்கே ஏற்கனவே மகரந்த சேர்க்கை நடந்து கருவுறுதல் நடந்து விதை உருவாயிருக்கு இல்லையா, அதில் சில விதைகளை அந்த லார்வாக்கள் உணவாக எடுத்துக்கும். சில விதைகளை லார்வா உணவாக எடுத்துக்கும், சில விதைகள் முதிர்ச்சி அடைஞ்சு அடுத்த விதை முளைத்து புதிய தாவரம் உருவாகும். இப்படி யூக்கா தாவரம் அந்த அந்துப்பூச்சியினால் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை அடைய முடியும். அதே போல் அந்துப்பூச்சியும் அந்த யூக்கா தாவரத்தில் தான் போய் அது முட்டையிட முடியும். இது ரெண்டுமே கூட்டு பரிணாமம். எதில் ஒன்றில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடுத்து இன்னொரு உயிரியிலையும் அது மாற்றங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஓவிபோசிட்டரில் நீளத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சூலகத்தினுடைய அமைப்பும் அதில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி யூக்கா அந்துப்பூச்சி இது ரெண்டுமே கட்டாய ஒருங்குயிரி வாழ்க்கையாகவும் இருக்குது, கூட்டு பரிணாமத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. மாணவர்களே, இதுவரைக்கும் ஒருங்குயிரி நிலை அப்படின்னா என்ன, அதில் கூட்டு பரிணாமம் எப்படி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தோம். இது சார்ந்து போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லைக்கன்களில் காணப்படும் ஆல்கா மற்றும் பூஞ்சையின் உறவு. ஆல்காவுக்கும் பூஞ்சைக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கு? என்னது? கூட்டுயிரி, ஒட்டுண்ணி, உடன் உண்ணும் நிலை, முதல் நிலை ஒருங்கிணைப்பு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆன்சர் கரெக்ட். கூட்டுயிரி. ரெண்டுமே ஆல்கா பூஞ்சை ரெண்டும் ஒன்றுக்கொன்று உதவி கொண்டு கூட்டுயிரி வாழ்க்கை முறையை வாழ்கிறது. ஒட்டுண்ணி அப்படின்னா பாரசைட், பாரசிட்டிசம். இன்னொரு தாவரமோ விலங்கோ அது மேலே இருந்து ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து உணவு உறிஞ்சி வாங்கிக்கும். ஒட்டுண்ணி தாவரம் பயனடையும், ஓம்புயிரி தாவரம் பாதிக்கப்படும். உடன் உண்ணும் நிலை கமன்சாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கமன்சாலிசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிற்றினம் நன்மையடையும், பயனடையும், இன்னொரு சிற்றினத்துக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது. அது எபிஃபைட்டிக் பிளான்ட் எல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ எது சரியான விடை? கூட்டுயிரி. நெக்ஸ்ட் கொஷின்,
பூச்சி மகரந்த சேர்க்கையில் மலர் மற்றும் மகரந்த சேர்க்கை முகவர்களிடையே, மகரந்த சேர்க்கை முகவர்கள் யாரு? பூச்சி, பறவை, இப்படியெல்லாம் மகரந்த சேர்க்கை முகவர்கள் இருக்காங்க. இங்க பூச்சி மகரந்த சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யாரு? பூச்சி. அந்த ரெண்டுக்கு இடையில எந்த வகையான தொடர்பு உண்டு? ஆப்ஷன் பாருங்க. ஒருங்குயிரி நிலை மியூச்சுவலிசம், உடன் உண்ணும் நிலை கமன்சாலிசம், ஒத்துழைப்பு, இணைப்பரிணாமம். இதுல எது ஆன்சரா வரும்? கரெக்ட், ஒருங்குயிரி நிலை. பூச்சி மகரந்த சேர்க்கையில பூச்சிகளுக்கும் மலர்களுக்குமான உறவு முறை ஒருங்குயிரி நிலையை சார்ந்தது. உடன் உண்ணும் நிலை அப்படின்னா ஒரு சிற்றினம் பயனடையும், இன்னொரு சிற்றினத்துக்கு எந்த விதமான பாதிப்போ பயனோ கிடையாது. இங்க அப்படி இல்லை, ரெண்டுமே ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருந்து இரண்டுமே பயனடைகிறது. அதனால ஒருங்குயிரி நிலை தான் ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்பூஞ்சை இதற்கு எடுத்துக்காட்டு. மைக்கோரைசா, மைக்கோரைசா எதற்கு எடுத்துக்காட்டு? அமன்சாலிசம், ஆன்டிபயாசிஸ், ஒருங்குயிரி நிலை, பூஞ்சை காளான் நோய். பூஞ்சை காளான் நோய் கிடையாது, அது ஒரு நோய் கிடையாது. ஒருங்குயிரி நிலை மியூச்சுவலிசம் ஏற்கனவே பார்த்தோம். மைக்கோரைசா ஒருங்குயிரி நிலைக்கு எடுத்துக்காட்டு. அமன்சாலிசம் அப்படின்னா என்ன? அமன்சாலிசத்தில் ஒரு சிற்றினம் பாதிப்படையுது, ஆனால் இன்னொரு சிற்றினம் பாதிப்போ பயனோ கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்? பென்சிலியம். பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சிக்கும் பாக்டீரியாவுக்குமான உறவு முறை அமன்சாலிசம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சிலியம் நொட்டேட்டம் வேதிப்பொருட்கள் பென்சிலினை சுரந்து அந்த பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்துருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அமன்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். பென்சிலியத்துக்கு எந்த நன்மையோ தீமையோ எதுவும் கிடையாது, ஆனால் பாக்டீரியானால் வளர முடியல இல்லையா, அது பாதிக்கப்படுது. இதை வச்சு தான் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் இங்கே விடையாக வராது. எது ஆன்சராக வரும்? ஒருங்குயிரி நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டு சிற்றினங்களும் பயன்படுத்துவதற்கு தேவையான வாழ்க்கை முறை. இரண்டு சிற்றினங்களுமே பயனடையணும். அப்போ எந்த வாழ்க்கை முறை வேணும்? ஒருங்குயிரி நிலை கமன்சாலிசம், அமன்சாலிசம் ஏ மற்றும் பி. ஒருங்குயிரி நிலையில் ரெண்டு சிற்றினங்களுமே பயனடையுது. கமன்சாலிசம் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றினம் பயனடையும், இன்னொரு சிற்றினத்திற்கு பயனோ பாதிப்போ எதுவும் இல்லை. அமன்சாலிசத்தில் ஒன்று பாதிப்படையுது, இன்னொன்றுக்கு எந்தவித பாதிப்போ பயனோ கிடையாது. அப்போ என்ன ஆன்சராக வரும்? கரெக்ட், ஆப்ஷன் ஏ ஒருங்குயிரி நிலை தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தாவரங்களில் எது அந்துப்பூச்சி இனத்துடன் மிக நெருங்கிய உறவை காட்டுகிறது? இரண்டில் எதுவுமே மற்றொன்று இல்லாமல் அதன் வாழ்க்கை சுழற்சியை முடிக்க முடியாது. அந்துப்பூச்சி எந்த தாவரத்தோட சேர்த்து பார்த்தோம் நம்ம? யூக்கா தாவரம். யூக்கா தாவரம் அந்துப்பூச்சினால மட்டும்தான் மகரந்த சேர்க்கை அடைய முடியும். அதே மாதிரி அந்துப்பூச்சி யூக்கா தாவரத்தோட சூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த லாக்யூலில் மட்டும்தான் அதோட முட்டையை இட முடியும். வேற எதுலையும் போய் அது தன்னுடைய முட்டையை இட முடியாது. அப்போ இந்த ரெண்டில் ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று வாழ முடியாது. அப்போ எது ஆன்சர்? கரெக்ட், கண்டுபிடிச்சிருப்பீங்க. யூக்கா அப்படிங்கிறது தான் ஆன்சர். வாழை, ஹைட்ரில்லா, வயோலா அதெல்லாம் ஆன்சராக வராது. மாணவர்களே, இதுவரைக்கும் ஒருங்குயிரி நிலை அப்படின்னா என்ன, அதில் கூட்டு பரிணாமம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இது சார்ந்து போட்டித் தேர்வில் எது மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.